ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சட்னி சாம்பார் சீரீஸோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். நேற்று நான் அந்த சீரீஸ் வந்து பார்த்துருந்தேன். ஸோ அதை பற்றி வந்து உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். சீரீஸ் வந்து ரொம்பவே வந்து நல்லா இருந்துச்சு. நேற்று நான் சும்மா பார்க்கலாம் அப்படின்னு தான் வந்து பார்த்தேன். பட் எனக்கு அந்த சீரீஸ் ரொம்பவே வந்து பிடிச்சிருச்சு. ஒரு காமெடி கடந்த வந்து எமோஷ்னல் சீரீஸாக வந்து இருந்தது. யோகி பாபு இருக்கும்போது காமெடிக்கு பஞ்சமே வந்து இல்லை. மைனா நந்தினி அண்ட் கயல் மூவியோட ஹீரோ இவங்க 2 பேர் வந்து சிப்ளிங்ஸ். அண்ட் அவங்களோட அப்பா தான் வந்து நிழல்கள் ரவி. வாணி போஜன் தான் இதில் ஹீரோயின். அவங்களோட கேரக்டர் என்ன மாதிரியான ஒரு கேரக்டர்னா வந்து இந்த மாதிரி ரம்மி விளையாடிட்டு குடிச்சிட்டு அந்த மாதிரி இருக்கவங்களோட ஃபேமிலியில் இருக்கிற ஒரு பொண்ணாக அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க இந்த சீரீஸில். யோகி பாபுவோட அப்பா தான் நிழல்கள் ரவி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட டெட் பெட்டில் வந்து நிழல்கள் ரவியோட டெட் பெட்டில் அவங்களோட பையனான கயல் ஹீரோ தான் வந்து இதில் வந்து கார்த்திக்னு வந்து வருவாங்க. யோகி பாபுவோட தம்பி, அவங்களோட அக்கா தான் வந்து மைனா நந்தினி. அவங்களோட ஹஸ்பண்ட் தான் வந்து இந்த சென்னை 28 ஹீரோயினோட அண்ணாவாக நடிச்சிருப்பாங்கல்ல அவங்க. இவங்க எல்லாரும் வந்து சேர்ந்து தான் இந்த சட்னி சாம்பார் அப்படின்ற ஒரு சீரீஸில் வந்து நல்லாவே வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. சட்னி சாம்பார் ஏன்ட்டு வந்து வச்சுருக்காங்கன்னா, சட்னியில் ஸ்பெஷல் வந்து யோகி பாபு, சாம்பாரில் ஸ்பெஷல் வந்து நிழல்கள் ரவி. ஸோ சென்னையில் ஒரு பிரான்ச் இவங்களோட தான் வந்து இருக்கும், ஊட்டியில் ஒரு பிரான்ச் அவங்களோட தான் வந்து இருக்கும். அமுதான்றது வந்து யோகி பாபுவோட அம்மாவோட பேர். ஸோ இந்த நேம் தான் வந்து இந்த சீரீஸ் ஃபுல்லாக வந்து போகும். ஃபேமிலியோடு சேர்ந்து வாட்ச் பண்ணோம் அப்படின்னா வந்து ஒரு நல்ல சீரீஸாக இருக்கும். வாட்ச் பண்ணுறேன்.